எஸ்பி ஆஃபீஸ்லேயும் அங்கே எல்லாமே கொடுத்துருக்கீங்க. கொடுத்துருக்கேன். இங்கே என்ன ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கீங்க? அதே தகவல் தானுங்க. அதாவது எஸ்பி ஆஃபீஸில் வந்து நான் முதலே சொன்னேன், இந்த மாதிரி வந்து சாதாரண செக்ஷன் தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேங்க. அதை வந்து சொல்லியிருந்தா அவர் வந்து இன்னும் ஆடியோ விசாரணை, உடல் கூறு ஆய்வு, இன்னும் இப்போ செல்ஃபோன் எல்லாம் வந்து ஆய்வு கொடுத்துக்கிற அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வரலைன்னு சொன்னாங்க. நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். போன 10ஆம் தேதி 10/7 கொடுத்தது. இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எனக்கு வரல. அதனால் எனக்கு என்னென்ன வழக்கு இன்னும் தோய்வாக போயிட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வந்து டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்கேன். அவர் உடனடியாக முன்னாடியே எஸ்பி கூப்பிட்டு பேசிட்டார். நல்ல விதமாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆடியோவில் வந்து பெண் இறக்கும் தருவாயில் பேசி ஆடியோ வந்து எனக்கு வந்தது உலகம் முழுக்க இன்றைக்கி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அதில் வந்து உடலாலும் மனதாலும், ஏன்னா சில விஷயங்களை சொல்ல முடியாது, அவ்வளோ கேவலமாக நடந்திருக்கிறாங்க பெண்கிட்ட. அதுக்காகத்தான் வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்னு சொல்லி அந்த செக்ஷன் போட சொல்லியிருக்கேன். அந்த பெண் வந்து உடலாலும் உள்ளத்தாலும் மனதாலும் ரொம்ப வேதனைப்பட்டு தான் இறந்துருக்கிறான். அதை வந்து சில விஷயங்கள் தான் அப்பா அம்மாட்ட சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப கொடுமையான செயல்கள். அதுக்கெல்லாம் தகுந்த நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு வந்து இருக்கையிலே உச்சபட்ச தண்டனையை கொடுத்து இனி இருக்கும் பெண்களுக்கெல்லாம் ஒரு தைரியமான ஒரு ஆரோக்கியமான வாழ்வு அமையணுங்கிறதுக்காக இந்த நீதித்துறையும் நம்ம தமிழக அரசும் கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுத்து என்னுடைய பெண்ணுக்கு நீதி கொடுப்பாங்கிற நம்பிக்கையோடு இருக்கிற